நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்க ஐயா? விஜய் அவர்கள், நான் ஒரு விவசாயி மகனா பிறக்கலை, ஆனால் அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் விவசாயி மகனா நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. விவசாயி எனக்கு தெரிலனாலும் விவசாயிகளுக்காக நான் போராடுவேன். ஏங்க இதுக்கு மகனாக பிறக்க வேண்டுமா? ஒவ்வொரு மகனாகவும் பிறக்க முடியுமா? இங்கே நெசவாளிக்கு போராட நெசவாளியாக, விவசாயிக்கு போராட விவசாயியாக, கைத்தொழில் செய்வதற்கு கருமானாக, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தரம் பிறப்பீங்களா? இதெல்லாம் சும்மா. இது நீங்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நான் எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது, நான் அவர்களை தெரிந்து கொள்ள, அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்காக நீ பாடுபடு. ராஜாஜி விவசாயியாக பிறந்தார். 8 4 பைசாவுக்கு மேல் வட்டி வாங்கினால் அந்த செல்லாது என்று சட்டம் போட்டார். அதாவது 2 வட்டி 3 வட்டி என்று வாங்கினார்கள். 36%, 24% என்று விவசாயிகள் நிலங்களை இழந்து விட்டார்கள். பார்த்தார் ராஜாஜி, கடன் கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு, பார்க்குறோம். நீ கடன் கொடுத்தால் தானாக வாங்கிய நாளிலிருந்து 8 4 பைசா தான் சட்டப்படி செல்லுபடியாகும், அதற்கு மேல் நீ வாங்க முடியாது என்று சட்டம் போட்டார். நாய்க்குட்டிக்கு தொண்டு செய்வதற்கு நாயாக பிறக்க வேண்டும், விவசாயிக்கு தொண்டு செய்வதற்கு விவசாயியாக பிறக்க. என்ன அறிவினுடைய தரம் இதெல்லாம்? ஓகே சார். இதெல்லாம் வெட்டி பேச்சு. ஓகே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீ நாடாளுகிறவனாக இருக்கிற போது நாட்டில் உள்ள எல்லா மக்களுடைய பிரச்சனைகளையும் ராஜராஜ சோழன் விவசாயியாகத்தான் பிறந்தானா? இல்லை. கரிகால் பெருவளத்தான் விவசாயியாக பிரிந்து தான் கல்லணையை கட்டினானா? நான் விவசாயியாக பிறப்பதை, அது ரொம்ப ஒரே ஒரு தொழில் பற்றி மட்டும்தான் திருவள்ளுவர் பேசுகிறார். பயிர்த்தொழிலை பற்றி தான் பேசுகிறார். உழுவார் உலகத்தார் காணி, உழுவார் உலகத்தார் காணி என்று சொல்கிறார். ஏனென்றால் அது ஒரு உயிர்ப்பிக்கின்ற தொழில். அது வேறு. எல்லாரும் அப்படி பேச வேண்டிய. ஏன் நான் சொல்லுகிறேன், விவசாயம் அவ்வளவு சிறந்தது என்றால் கொஞ்சம் நிலங்களை வாங்கி வைத்து கொண்டு உழுது பாருவேன். ஓகே, இதுக்கு போய் பிறக்க வேண்டுமா என்று? இந்த பிறப்பில் விவசாயியாக மாற முடியாது. நான் சொல்லுகிறேன், இந்த பிறப்பில் அவ்வளவு ஈடுபாடு உனக்கு இருந்தால், இந்த பிறப்பில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்து கொண்டு உழுது விவசாயம் செய்து, என்னுடைய வேறு சம்மதர் ஆட்டிடியூட் வாழ்க்கையில் வேண்டும் இல்லையா, அது செய்து பார். காந்தி கைராட்டை சுற்றினார் வாழ்நாள் முழுவதும், நூல் நூற்றார். வாழ்நாள் முழுவதும் ராஜாஜி நூல் நூற்றார் துணி நெய்வதற்கு. உனக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தால் நீயும் ஒரு வாரத்தில் 2 நாள் போய் உழுதுவார். ஓகே, இது எதுக்கு இன்னொரு பிறப்பு வேண்டி, இதற்கு ஒரு தரம் கர்த்தர் அருள் புரிய வேண்டும்? அது உங்களுக்கு 2ஆவது பிறப்பிலேயே நம்பிக்கை கிடையாது, அது வேறு விஷயம். தீர்ப்பு நாள் மட்டும்தான் உண்டே தவிர இன்னொரு பிறப்பு இருந்தால்ங்கிறது இந்து மதம் என்பதை நான் ஒப்புக்கொள்வதில்லை. நம்முடைய தமிழ் சமயங்களின் தாக்கம் அது. எல்லாம் இந்த ஏமாற்று பேச்சையே திமுககாரன் பழக்கிவிட்டு, என்ன கையிலே காசு இருந்தால் கழுதை கூட அரசனடி என்று கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். போராட தெரிந்தவனே தலைவன், மன்னிப்பு கேட்பவன் பெரிய தலைவன் என்று எழுதினார். அது ஒரு நல்ல பாட்டு, மறந்து விட்டேன் நான். ஓகே, அது மாதிரி ரொம்ப நெறிக்குறைவுகள். ஓகே ஓகே சார். இப்படி பேசினால் உணர்ச்சி வசப்படுதானே. நான் இன்னொரு பிறப்பில் விவசாயியாக பிறக்கலாம். என்ன பாருங்கள், விவசாயத்தின் மீது அவருக்கு பற்று. இப்போவே விவசாயம் செய்ய இதுக்கு ஒரு பிறப்பு வேண்டுமா? ஒரு 4 ஏக்கர் நிலத்தை வாங்கி கொண்டு விவசாயம் செய்ய முடியாதோ? இந்த மாதிரி ஏமாற்றுகின்ற பேச்சு பொது வாழ்க்கையில் போக வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஒரு பெண் உன்னோடு வாழ முடியவில்லை என்று போராடினால், நீ இப்படியெல்லாம் செய்கிறாயே என்று சொன்னால், அதை குறித்து வெட்கம் கூட இல்லையே உங்களுக்கு? சார், அந்த விஷயம் தப்புக்கள் நடப்பது உலக இயற்கை, திருந்துவது மனித பண்பு. ஓகே, அதனால் நான் ஒன்றும் தப்பு செய்தது பற்றி மறுபடியும் அவளை கைகோர்த்து கொண்டு நம்ம ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம் என்றால், இவர் நாட்டுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன? என்னை பார்த்து இவளோடு உனக்கு உறவு என்று சொல்லுகிறாயா? அதை வெளிப்படையாக என்னால் செய்ய முடியும். இல்லை, அப்படி விஜய் பண்ணக்கூடிய ஆளுங்களா சார்? ஏன்னா அவருடைய ரசிகர்கள் அவங்க நண்பர்களாக கூட இருக்கலாம். ஏன் இப்படி ஒரு தனி நபர் விமர்சனம் பண்ண? இல்லை, நான் அந்த பெண்ணை தான் என்று சொல்லவில்லை. யாரோ ஒரு பெண்ணை அவர் சொல்லுகிறார், நான் பேர் சொல்லவில்லை என்று சொல்கிறார். அவர் சொன்னால்தான் நமக்கு தெரியும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு திருமணத்திற்கு ஒரு நாட்டுக்கு வழிகாட்ட வேண்டிய தலைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதை விட்டு இன்னொரு நடிகையை கூட்டிக் கொண்டு அந்த நடிகை தோழமையாகவே இருக்கட்டும், தேவையில்லை. நீ வழிகாட்ட வேண்டும். நம்ம ஒரு பெண்ணை, எந்த பெண்ணையும் நாம் கூட்டிக் கொண்டு எங்கேயும் செல்ல மாட்டோம். ஓகே, அது பிழையாக நினைப்பார்கள். தலைவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. தலைவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் சொல்கிறாங்க, தலைவர்கள்
இங்கே தமிழ்நாட்டில் தலைவர்கள் மேலே இப்படி பல விமர்சனங்கள் இருந்திருக்கு. அது எம்ஜிஆர் தொடர்ந்து அண்ணாவிலேருந்து கருணாநிதியிலேருந்து எல்லார் மேலேயும் அந்த விமர்சனம் இருக்குது. இதெல்லாம் வெட்டி பேச்சு. அண்ணா வந்து அதாவது கிளின்டன் மேலே கூட இருந்துச்சு. அதனால இது சரியானது என்பது போக்கான்னு கேட்குறேன். இல்லை, அது என்ன, கருணாநிதி ஒன்றுக்கும் கட்டுப்பட மாட்டார். அவர் தான் எல்லா தீய விளைவுகளையும் தமிழ்நாட்டில் உண்டாக்கியவர். என் மகளின் தாய், இதெல்லாம் என்ன பேச்சு? சட்டமன்றத்தில் நீ ஒரு யோக்கியனாக இருந்தால் ஆமாம், இரண்டாவது ஆளா சட்டம் விடாது. ஒரு பெண்டாட்டி உயிரோடு இருக்கையில் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடியாது. அதற்காக என் மகளின் தாய் என்று சொல்கிறார். தப்பான எல்லா பழக்கங்களையும் தோற்றுவித்தவர் கருணாநிதி. கருணாநிதி செய்தால் நான் செய்யக்கூடாதா என்று கேட்டால் அதுக்கு எதுக்கு? நீ அவனே இருக்கட்டும், நீ முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்று சொல்கிறேன். உன்னை பின்பற்றுவதற்கு காட்டுத்தனமாக ஒரு கூட்டம் இருக்கிற போது நீ முன்மாதிரியாக நடந்து காட்ட வேண்டாமா? நாட்டினுடைய சீரழிவு போக்குகளை மாற்ற வேண்டாமா என்று கேட்கிறேன். கருணாநிதி செய்தது நியாயம் என்று எவனும் சொல்லவில்லை. இதையெல்லாம் மீறி அவருக்கு சில அரசியல் கருத்துக்களினாலே அவர் வெல்கிறார். அது ஒரு பக்கம் அவர் கேட்டோம். ஆகவே தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணம் கருணாநிதி. கொஞ்சம் எம்ஜிஆர் கூட கொஞ்சம் யோசிப்பார். அவர் அந்த மனைவியை கைவிடவில்லை. அவர் காலமெல்லாம் வைத்து பராமரித்தார். இருக்கிறது இந்த சில மனிதர்களுக்கு மாசேதுங்க கூட அந்த போக்கு இருந்தது. அவர் ஒரு புரட்சியாளர் நிலை என்று சொல்ல முடியாது. நான் சொல்லுகிறேன், இதையெல்லாம் மீறி அவர்களுடைய தியாகங்கள், செயல்கள் இவையெல்லாம் பெரிதாக நிற்கும். நேரு உட்பட ஒன்றுமில்லை, சும்மா நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். மக்கள் உன்னோடு இல்லை, உன் பெற்றோர் உன்னோடு இல்லை, உன் மனைவி உன்னோடு இல்லை, யாரும் உன்னோடு இல்லை, என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறேன். இந்த விஷயம்லாம் வந்து தேர்தல் களத்தில் வாக்கரசியல்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது இல்லை, இவருக்கும் ஏற்படுத்தாதுன்னு பலர். சரி, ஏற்படுத்தாதுன்னா போட்டும். இன்னும் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கீழே போகும். நீங்கள் ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடிய தலைவர்கள் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஏற்படவில்லை, நீ வெற்றியே பெறு. ஆனால் கருணாநிதி வெற்றி பெற்றார். அதனாலே தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் சீரழிவு கலாச்சாரமாக மாறியது. எவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டார். அண்ணா கூட மறைமுகமாக நடந்து கொண்டார். நான் முற்றிலும் துறந்த முனிமனும் இல்லை என்று சொன்னார். இதெல்லாம் வெளிப்படையாக நடந்து கொண்டார். வெளிப்படையாக நடந்து எளிய மக்கள், படிக்காத மக்கள் பின்பற்றுவதற்குரிய முன்மாதிரியாக உங்களை கொள்ளுகின்ற போது நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற முறையினால் தான் 50 ஆண்டுகளாக நம்முடைய நாட்டின் நாகரிகம் கெட்டது, பண்பாடு கெட்டது. இப்பொழுது அவர் செய்கிறார், என் பங்கு நானும் செய்கிறேன் என்றால் நீ எதற்கு என்று கேட்கிறேன். அவனே இருக்கட்டுமே, அவனுக்கு அரசியலாவது தெரியுமே. இல்லை, சினிமா தொழில் இதெல்லாம் ஒரு இயல்பு தானே, இதை நம்ம பெருசாக எடுத்துக்கணுமா? இது இயல்புலாம் சொல்லாது. அதெல்லாம் முன்மாதிரியாக மக்களுக்கு நீ சினிமாவிலேயே இரு, என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு உன்னை யாரும் கவனிக்க மாட்டார். நாட்டினுடைய தலைவனாக முதலமைச்சராக வந்தால் ஒரு பெண்ணும் ஓட்டு போட மாட்டாள். நான் சொல்லுகிறேன், ஒரு பெண் என்ன நினைப்பாள், வீட்டுக்குள் பொண்டாட்டி இருக்கிற போது இன்னொருத்தியை சேர்த்து வைத்து கொள்ளுகிற பழக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கை பறிபோய் விடும் என்று நினைப்பாள். இது ஆட்சியினுடைய போக்காக, அரசியல் தலைவனுடைய போக்காக இருக்குமானால் எல்லா பெண்ணும் பயப்படுவார்கள். ஓகே, ஆனால் விஜய்க்கு பெண்களுடைய வாக்குகள் தான் அதிகம். வாக்கு மாறும் என்று நான் சொல்லுகிறேன். நான் நியாயப்படுத்தி பேசுவதும் பெண்கள் தான். இல்லை, அதெல்லாம் நியாயப்படுத்தி பேசுவது 10 பெண்கள் அவர்களுக்காக உள்ளவர்கள். அவர்களுடைய இந்த யூடியூப்புகளிலேயே இதை எய்த்து பேசுங்கள், விஜயினுடைய மனைவியை தாக்கி பேசுங்கள் என்றெல்லாம் போட்டதை எனக்கு ஒரு காண்பித்தார். இதெல்லாம் சொல்லலாமா? உன்னுடைய மனைவி, வாழ்க்கை துணை அவளை போய் எய்த்து பேசு, அவளை கண்டித்து பேசு என்றெல்லாம் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு, அந்த யூடியூப் சேனல்களுக்கு அதை தூண்டுகின்ற விதமாக பேசியதை என்னிடம் ஒருவர் காட்டினார். இதெல்லாம் நல்ல போக்கில்லை. நமக்கு மாறாக அவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய உரிமையை கேட்கிறார். அந்த உரிமையை கொடு, இல்லாவிட்டால் வெட்டி விடு, அது வேறு விஷயம். இழிவுபடுத்து என்று சொல்வது நம்முடைய மனைவி, வாழ்க்கை துணை, நமக்காக 2 பிள்ளைகளை தாங்கியவள். நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை சிதைக்கின்றவனாக இருந்தால் அவன் நாட்டுக்கு முன்மாதிரியாக இருக்க மாட்டான். அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சொல்லுகின்றேன். ஏனென்றால் இந்தியா சுக்காக நொறுங்கி போனாலும் இந்த உலகம் ஒன்றும் ஆகிவிடாது. ஒரு குடும்பம் சுக்காக ஆகுமானால் தட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் தி சொசைட்டி. அதுதான் அடித்தளம். ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு, ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம், ஒவ்வொருவருக்கும் ஒரு மனைவி, ஒவ்வொருவருக்கும் மக்கள், அவர்களுடைய இன்ப துன்பத்தில் அவர்களுக்கு பங்கு. மனைவியை எந்த நேரத்திலும் இவன் கைவிடுவதில்லை. அவளை தாங்கி இவன் பிடிக்கிறான். அவள் இவன் மீது மாறாத அன்பு செலுத்துகிறாள். 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை பெறுகிறார்கள். அந்த பிள்ளையை 20 ஆண்டுகள் வளர்க்கிறார்கள். பின் இவர்கள் முதியவர்களாகிற போது அந்த பிள்ளைகள் இவர்களை தாங்கி இருக்கிறார்கள். இந்த காரியத்திற்காகத்தான் குடும்பம் கண்டறியப்பட்டது. முன் 20 ஆண்டுகள் பிள்ளைகளை பொறுப்போடு வளர்ப்பதற்கும், பின் 20 ஆண்டுகள் அதே பிள்ளைகள்
தளர்ந்து போன பெற்றோரை காப்பதற்கும் உருவாக்கப்பட்டது தான் குடும்பம். ஆகவே அந்த குடும்ப அமைப்பை சிதைப்பேன், அவன் சிதைக்கவில்லையா, இவன் சிதைக்கவில்லையா, நானும் என் பங்குக்கு சிதைப்பேன், நீ எதுக்கு, அவனே இருக்கட்டும். அந்த அயோக்கியர்கள் இதைத்தான் செய்தார்கள், நாட்டினுடைய பண்பாட்டை கெடுத்தார்கள். பெரிய பெண்ணினுடைய உரிமையை பற்றி பேசுவார் கனிமொழி, அவருடைய தகப்பனை பற்றி அல்லவா பேச வேண்டும். அது எல்லாம் இப்படித்தான் பெரிய எதற்கெடுத்தாலும் யாருக்கும் அந்த ஒரு, நான் எந்த நடிகை என்றெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. இது சினிமாவிலே ஒரு சாதாரணமான, ஆனால் நாட்டினுடைய முக்கிய தலைவராக இருக்கின்றவர்கள் இதை நியாயப்படுத்தி கொண்டு கிளின்டன் இதே தவறு செய்தார். அந்த பெண் ரொம்ப நொந்து விட்டார், வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டு தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டார். அந்த குடும்பம் நிலைத்தது. கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதி, மீண்டும் அந்த குடும்பம் நிலைத்தது. நான் சொன்னேன், ஐரோப்பிய பெண்ணினுடைய ரத்தத்தில் கண்ணகியினுடைய ரத்தம் கலந்திருக்கிறது என்று. அந்த பெண் அதை பொறுத்து கொண்டார். ஏதோ சரி வழிக்கு விட்டார், அதனால் குடும்பம் சிதைவதற்கு என்று சொல்லி அவர் பொறுத்து கொண்டார். அந்த பண்பு கருதி இவர் மன்னிப்பு கேட்டார். மீண்டும் இந்த தவறு நடக்காது என்று ஒரு வாக்களித்தார். பிறகு அந்த குடும்பம் அவர் ஜனாதிபதிக்கு மனைவியை நிறுத்தினார். இவர் ஜனாதிபதியாக இருந்தார், மனைவியையும் ஜனாதிபதிக்கு நிறுத்தினார். வெற்றி பெறவில்லை என்பது வேறு. ட்ரம்பை எதிர்த்துத்தான் ஒரு தோல்வி அடைந்தார், அது வேறு. ஆனால் என்ன சொல்லுகிறேன் என்றால், இது நிகழ்ச்சி அளிக்கிறதா? நான் செய்வேன், யாரையும் கூட்டிக் கொண்டு போவேன், உனக்கு பதில் வெளிப்படையாக கூட்டிக் கொண்டு போவேன், இதுவா பதில்? அதாவது செய்ததை நினைத்து வருந்துங்கள் அப்படின்பாரு இயேசு. எனக்கு உலகத்திலே பிடிச்ச செய்தி அது. ரிப்பண்ட், காலம் நெருங்கி விட்டது, கண்ணீர் விட்டு அடுங்கள், அந்த பாவங்களை கழுவுங்கள், கரைத்து விடுங்கள், மீண்டும் அதை செய்வதில்லை என்று உறுதி மேற்கொள்ளுங்கள், காலம் அதிகமாக இல்லை என்று இயேசு சொல்வார். ரொம்ப மிகச்சிறந்த வரிகளவை. ரிப்பண்ட், அதுதான் மெசேஜ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, மெசேஜ் ஆஃப் ஜீசஸ். தவறாக நடந்து விட்டால் தவறை ஒழுங்குபடுத்தி கொள்கிறோம். ஒரு பெண் என்ன, உன்னோடு வாழ்ந்தவள், உன்னுடைய பிள்ளைகளை தாங்கியவள், நீதான் எல்லாம் என்று இருந்தவள், என்ன இதெல்லாம்? இது உலகத்திலே மனைவிக்கு மேலாக வாழ்க்கை துணை என்று வள்ளுவன் அதிகாரம் எழுதினான். வாழ்க்கை துணை என்று நான் பேசுகிற செய்தி தான் முக்கிய செய்தி. இந்த அரசியலெல்லாம் கிடக்கட்டும். ஒரு மனிதனுக்கு நண்பன் இருக்கிறான், அண்ணன் தம்பிகள் இருக்கிறான், பெற்றோர் இருக்கிறார்கள், பக்கத்து நாட்டார் இருக்கு, எல்லாரும் இருக்கிறார்கள். யாரையாவது துணை என்று வள்ளுவன் சொல்லலாமா இல்லையா? நண்பன் துணை, அண்ணன் தம்பி துணை, அப்பன் ஆத்தாள் துணை, ஒருத்தர் இந்த எல்லாரையும் தள்ளிவிட்டான். உன்னுடைய இன்பங்களை பெருக்கவும் துன்பங்களை பாதியாக குறைக்கவும் உன் கையை பிடித்து கொண்டு நீ சாகின்ற வரையிலும் கூட வருகின்றவள் எவ்வளோ, அவள் தான் துணை என்று சொன்னான். இவனுடைய இன்பங்களை அவள் பெருக்குவாள், இவனுடைய துன்பங்களை அவளும் சேர்ந்து சுமப்பாள். இவன் வறுமையுற்றால் அவள் வறுமை விழுவாள், இவன் செழித்தால் அவள் செழிப்பாள், இவன் சிரித்தால் அவள் சிரிப்பாள். இவளுடைய துயரத்தை அவனும், அவனுடைய துயரத்தை இவளும், ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களுடைய துயரத்தை என்று ஒரு குடும்பம் ஆகின்ற போது வாழ்க்கை முழுவதற்கும் துணை மனைவி என்று சொன்னார் வள்ளுவர். வாழ்க்கை துணைன்னு அவளை மட்டும்தான் சிறப்பித்தார். வாழ்க்கையில் நீ நானும் சில காலம் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கலாம். வாழ்க்கை முழுவதற்கும் யார் துணையாக? செத்தால் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுகின்ற காலம் வரையிலும் அவள் தான் துணை என்கின்ற காரணத்தினாலே வாழ்க்கை துணை என்றவளை சிறப்பித்தார். தவறு செய்து விட்டால் மறுபடியும் திருத்திக் கொள்ளுங்கள். தவறு செய்யாதவனே கிடையவே கிடையாது. 100க்கு 90 மனங்கள் அலம்புகின்ற மனங்கள் தான். பெரிய ஞானி ஒருவரை நாம் கொண்டாடுகிற ஞானி ஒரு முறை தவறிவிட்டார். இறைவனை பார்த்து கதறி எழுகிறார், இப்படி நடந்து விட்டது என்று. இப்பொழுது அந்த ஞானி பேர் இன்னொரு நாளைக்கு சொல்லுகிறேன். அவர் பாடலாக சொல்லுகிறார், அப்பா இறப்பா, என்ன அப்போ தப்பு நடந்துருச்சு, விடு, வலிக்கு நான் பார்த்து கொடுக்குறேன் என்று இறைவன் பதில் சொன்னான், என்னை ஆறுதல் படுத்தினான் என்று அந்த ஞானி சொல்லுகிறார். பாட்டாக இருக்கிறது. அதாவது செய்தால் 25 ஆண்டுகள் உன்னோடு வாழ்ந்தவள், உன்னுடைய மக்களை சுமந்தவள், நீதான் எல்லாம் என்று இருந்தவள், தவறிவிட்டால் சரி செய்து கொள். அவளை தள்ளி வைப்பது என்ன? இதெல்லாம் முன்மாதிரியான நடத்தையா என்று கேட்கிறேன். நான் எந்த மனிதனையும் மனைவியை இந்த கனிமொழி மாதிரி பெண்ணுரிமை பேசுகின்றவன் இல்லை. நான் பெண்தான் வாழ்வினுடைய எல்லாம். அவள் வழியாகத்தான் அன்பு வருகிறது. அந்த அன்பு மட்டும்தான் நிலையானது. அரசியல்வாதிகள் அன்பு நிலையானதா? ஏதாவது ஒன்று மனிதனு வாழ்க்கை துணையாக இருக்கின்ற ஒருத்தியை நீக்குகின்ற நீ ஜீசஸ் பேச்சை கேட்கின்றவனாக இருந்தால் பிரியாதிருப்பார்களாக என்று தான் அவர் சொல்லுகிறார்.
மாற்றி பேசுகிறார். யூதம் வந்து வேண்டாம் என்றால் வெட்டி விட்டு போ என்று சொன்னது யூதம். யூதனாக பிறந்த இயேசு சொன்னார், உன்னிலிருந்து உருவாக்கப்பட்டவள் அவள், எந்த காரணம் கொண்டும் பிரியாதிருப்பீர்களாக. ஒருத்தி நடத்தை தவறியவள் என்பதற்காக மட்டுமே தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர, விலக்கி வைக்கப்பட வேண்டுமே தவிர, வேறு எந்த காரணத்திற்காகவும் அவளை விலக்காதிருப்பீராக என்று இயேசு ஒரு புதிய புரட்சி செய்தியை யூதத்திலிருந்து மாற்றி ஒரு புதிய கிறிஸ்டியானிட்டி பிறப்பதற்கு அந்த கொள்கை ஒரு அடிப்படை காரணம். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பிழை யாரும் செய்யவில்லையா, எல்லாரும் செய்வார்கள், ஒழுங்குபடுத்திக் கொள்வார். சங்க இலக்கியத்திலே தலைவன் போய்விட்டு வந்தான் என்பதற்காக தலைவி ஊடுகிறாள் என்றெல்லாம் நம்முடைய பாடல்கள் சொல்லுகின்றன. பிறகு அந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி இல்லாமல் சும்மா யாரிடம் நான் பார், நீ ரகசியமாக வைத்திருக்கிறாய் என்று சொன்னால் நான் வெளிப்படையாக வைத்துக்கொள்வேன் என்று சொல்வதா பண்பு? அதனால் இது ஒரு தலைவர்களுக்கு இது முன்மாதிரியாக இருக்குமானால் இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதல்ல. எல்லா பண்பாடுகளும் அழிந்ததற்கு காரணம் தரக்குறைவான தலைவர்கள் வந்தது. ஓகே, அது போயிட்டு போகுது. இது நம்ம எங்கேயோ போயிட்டோம். ஓகே சார், திமுக வந்து மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் விஜய் சொல்கிறாரு மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கட்டும், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் சொல்கிறார். அதே போல் நான்குநேரி சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் பெரிய பேசுபொருள், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 2 வேட்டை படுகொலை நடந்திருக்கு, 9 பேருக்கு மேலே வெட்டியிருக்காங்க. தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நான் சொல்லுகிறேன், நாட்டினுடைய மொத்த பண்பாடும் சீரழிந்து விட்டது. ஜாதியின் பேரால் கொலைகள். ஒருவன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான், அந்த பெண் உன்னை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு விருப்பம் இல்லை, என் பெற்றோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நான் உன்னை விரும்பவும் இல்லை, என்னை பின்தொடராதே என்று சொன்னால் அவள் எப்படி ரயிலில் தள்ளிட்டான். எவ்வளவு கொடூரம் இதெல்லாம்! இதெல்லாம் மக்களிடம் தலைவனாக இருக்கின்றவன் முன்பெல்லாம் நாட்டினுடைய பண்பை மாற்றியமைப்பார்கள், மக்களுக்கு நெறியை கற்பிப்பார்கள், நெறிமுறையை கற்பிப்பார்கள். இப்பொழுதெல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. போலீஸ் வந்து கட்சிக்காரனுக்கு ஒன்று, மற்றவனுக்கு ஒன்று என்பது தான் நம்முடைய எல்லா ஒழுக்க. தலைவர்கள் ஸ்டாலின் என்ன தரம், சீமான் என்ன தரம், இவருங்க ராஜாஜி என்ன தரம், எதிராக இருந்த ராமமூர்த்தி என்ன தரம், ஜீவானந்தா என்ன தரம், அண்ணா என்ன தரம், முத்துராமலிங்க தேவர் என்ன தரம், ஒருவரையோடு எதிர்த்தார்கள். தலைவனுக்கு ஏற்ற எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறேன் நான். இப்போ ஸ்டாலின் தரத்துக்கு சீமான் இருக்கிறார், விஜய் இருக்கிறார். இதுதான் என்னுடைய கருத்து. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நீங்கள் மட்டும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.